ஒரு முறை அக்பர் அவையில் உட்காந்துருந்தார். அக்பர் யார்? ஒரு மகாராஜா. இப்போல்லாம் ராஜாக்கள் காலம் கிடையாது. ஒரு காலத்தில் அரசர்கள் ஆண்டாங்க. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மகாராஜா. அந்த அரசவையில் மந்திரி இருப்பாங்க, சேனாதிபதி இருப்பாங்க, புலவர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ மாதிரி அப்போ மொபைல் ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது. டைம் பாஸ் பண்ணணுன்னா ஒரு கவிஞரை கூப்பிட்டு கவிதை பாட சொல்லுவாங்க. இல்லை ஏதோ ஒரு ராஜா அவர்கிட்ட சந்தேகம் கேட்பார். அதுக்கு பதில் சொல்ல எல்லோரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி அதே மாதிரி ராஜா என்ன பண்ணார், ஒரு கேள்வி கேட்டார். நம்ம தானம் கொடுக்கும்போது நம்ம கை மேலே இருக்கும், வாங்குகிற ஒரு கை கீழே இருக்கும். இதுதான் உலக இயல்பு. கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும் அப்படின்னார். எல்லோரும் தலையாட்டினாங்க. ஆமாம் ராஜா, அற்புதமாக சொன்னீங்க அப்படின்னாங்க. சாதாரண விஷயத்தை கூட பெரியவங்க சொன்னால் தலையாட்டுவாங்க. ஏன்னா அந்த கவனம் பெறணுங்கிறதுக்கோசரம் எல்லாம் ஆமோதித்து தலையாட்டினோன்னு ராஜா கேட்டார். நான் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒருத்தர் தானம் கொடுக்குறாரு, கொடுக்குற ஒரு கை கீழே இருக்குது, வாங்குகிற ஒரு கை மேலே இருக்குதுன்னு சொன்னார். யாருக்கும் எதுவும் புரியல, அமைதியாக இருந்தாங்க, பதில் சொல்ல தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து பீர்பால் லேட்டாக வந்தார். என்ன அரசர் கேள்வி கேட்டார்னு கேட்டார். இந்த மாதிரி கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. பீர்பால் அமைதியாக உட்காந்துருக்கார். அப்போ அரசர் கேட்குறாரு, பீர்பால், யாருக்கும் பதில் சொல்ல தெரியல, உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். தானம் தர ஒரு கை கீழே இருக்குது, வாங்குகிற ஒரு கை மேலே இருக்குது, அது எப்படின்னு கேட்டார். உடனே பீர்பால் எழுந்து சொன்னார், மன்னர் மன்னவா, இது எல்லாருக்கும் தெரியும். மூக்குப்பொடின்னு ஒன்று இருக்குது. அது உடம்புக்கு கெடுதல், அது போடக்கூடாது. இப்போ யாரும் போடுறதில்ல, அந்த காலத்தில் போட்டிருந்தாங்க. அந்த மூக்குப்பொடி எடுக்கும்போது கொடுக்குற ஒரு பொடி டப்பா சின்னதாக இருக்கும், அது கீழே இருக்கும். போடுறவர் மேலேருந்து எடுப்பார், எடுத்து மூக்கில் போடுவார். அது ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் இப்போ அதை யாரும் போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. இதை சொன்னவொடனே எல்லோரும் கரகோஷம் பண்ணி பீர்பாலை பாராட்டினாங்க. மன்னர் அவருக்கு பரிசு கொடுத்தார். அப்போ எப்பயுமே எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும்.